போனாலும் அந்த இடத்த விட்டு உடனே புறப்பட்டானும் இந்த மாதிரி மனுஷாளுக்கு. அதுல 2 எண்ணமும் இருந்தாலும் இந்த ரகம் ஆண்கள்ல தானே அதிகம். மீனாட்சிநாதன் ஜவுளி கடைக்கு மனைவியோடு போவாரே தவிர, அவர் 4 புடவ பார்க்கறதுக்குள்ள இவர் பிரசவ வேதனைப்படுவார். புடவ செலக்ஷன்ல இருக்கும் மனைவியிட்ட வந்து, "ச்சே ஆயிடுதா? எவ்வளவு நேரம்? உன் கூட வந்தாலே இந்த அழவு தான்" என்பார். கல்யாணத்துக்கு புடவை எடுக்க வந்திருப்பார்கள். நிலை கொள்ளாமல் தவிப்பார். கடையில் இவரைப் போலவே காத்திருக்கும் வேறு கணவன்மாரிடம், "ச்சே லேடீஸ் புடவை எடுக்கிறதுனா சரியா இருக்கு. இவாளுக்கு இவா பார்க்குற புடவ பிடிக்காது. மத்தவா எடுத்து வச்சிருக்க புடவ தான் பிடிக்கும். இந்த வழக்கம்லாம் எனக்கு பிடிக்காது" என்பார். இவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு பக்கத்தில் இருந்தவர் கேட்டாரா என்ன? இவர் எரிச்சல் கொஞ்ச நேரத்தில் பரவும். எதன் மேல் என்று இல்லை. ஜவுளி கடையில் குடிக்க தண்ணீர் வைத்திருக்கிற எவர் சில்வர் அண்டாவை பார்ப்பார். எந்த ஜென்மாந்திரத்துல புடிச்சு ஊத்துன தண்ணியோ கொள்ள அடிக்கிறான். கொஞ்சம் பளிச்சுன்னு வச்சிருக்கூடாது. அல்பத்தனமா டம்ளரை வேற சங்கிலியில போட்டு கட்டி வச்சிருக்கான். ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாயாவது கொள்ள அடிப்பான். நம்ம வீட்டு பீடைகள் வந்து விழுந்து விழுந்து பராண்டின்னு பறக்கிறதுகள். பக்கத்தில் இருந்தவரின் சம்சாரத்தையும் இவர் பீடை என்று தானாகவே உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவார். இவர் மனைவி தான் செலக்ட் செய்த புடவைகளை எடுத்து வந்து, "பரவாயில்லையா பாருங்கோ" என்று காட்டுவாள். "என்ன எழவோ ஒன்னு எடுத்து தொலைச்சிட்டு சீக்கிரம் புறப்படுற வழியை பாரு. இந்த 2ல எது பரவாயில்ல, எனக்கு குழப்பமா இருக்கு." "ஓஹோ 2யும் எடுத்துக்கோன்னு நான் சொல்லணும்னு பறக்கறையாக்கும்." மனைவியை மடக்குகிற இந்த வசனம் எல்லாம் 3வது மனுஷர் எதிரில் நடப்பதை விரும்பாத மனைவி தயக்கத்துடன், "சரி கத்தாதே, வேண்டான்னா ஒண்ணுமே எடுத்துக்கல." "ஏண்டி கிண்டலா? நானாடி உன்னை கடைக்கு வா வான்னு அழைச்சின்னு வந்தேன். சரி சரி ரொம்ப தான் கிராக்கி பண்ணிக்காம எதையோ ஒன்று எடுத்துக்கோ." அவள் பில் போட அந்தண்டை போனதும் பக்கத்தில் இருந்தவரிடம், "சீ திஸ் விமன் ஃபோக்ஸ், கொஞ்சம் ஏமாந்தா புருஷனையே புடவையா எடுத்து கட்டினிடுவா" என்று விமர்சிப்பார். பில்லுக்கு பணத்தை கட்டிட்டு வெளியே வருவார். மனைவிக்கு புடவையை பற்றி 4 வார்த்தை இவர் பேச மாட்டாரா என்று இருக்கும். இந்த மாதிரி மரூன் கலர்ல ஏற்கனவே ஒன்று இருக்கோன்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. அதான் உங்களை கேட்டேன். ஆனா அதுக்கும் இதுக்கும் ஷேட்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையோ? எரிச்சலோடு மீனாட்சிநாதன் வாயை உம்முன்னு வைத்துக் கொண்டிருப்பார். பேசவே மாட்டார். மனைவி வேறு ராகத்துக்கு தாவுவாள். "வீண் செலவு உங்களுக்கு. வேண்டான்னு தான் பார்த்தேன். என்னவோ புறப்பட்டாச்சு வாங்கியாச்சு. உங்களுக்கு பிடிக்கலன்னா உமாவுக்கு வேணா கொடுத்துடுறேன். விலைக்கு தான்." இதற்கும் அவர் பதில் சொல்லாமல், "பஸ்ஸுக்கு கூட்டம் வழியறத பாரு. எல்லாரும் எங்க தான் ஒழியறதுக்கு இப்படி நிப்பாளோ" என்பார். "ஏதாவது பஸ் பிரேக் டவுனோ என்னவோ, நாம வேணா ஒரு ஆட்டோ வச்சுன்னு போலாமா? நீங்களும் பாவம் களைப்பா இருக்கேள். ஏன் ஏரோப்ளேன் வச்சுட்டே போலாம்." இவ்வளவுதான் பதில். பஸ் பிடித்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்த பிறகு ஹா என்று சோஃபாவில் சரிந்து விழுவார். மின்விசிறி போட்டுக்கொண்டு அருகிலுள்ள பத்திரிகை எதையாவது படிப்பது போல் இருப்பார். மனைவி மாபெரும் குற்றம் பண்ணார் போல், "ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிட்றேளா? எலுமிச்சம் ஜூஸ் கலத்தட்டுமா ஐஸ் போட்டு? என்ன தூக்கி ஐஸ்ல வச்சுடு" என்று பேப்பர் படித்துக்கொண்டே முணுமுணுப்பார். "ஐஸ் வேண்டாமா?" மனைவி காதில் விழாமல் கேட்பாள். "உன் தலை, எனக்கு ஒரு இழவும் வேண்டாம். சோறு ஆக்கியிருந்தா தட்டை போடு. பசி பிராணன் போறது. உடம்பு உங்களுக்கு பாவம் ரொம்ப சீக்கிரம் களைச்சி போயிடுறது." அவ்வளவுதான். அடக்கி வைத்திருந்த எல்லாம் பிரவாகமாக எடுத்து விடுவார். "ஆமாண்டி, களைச்சு போகாம என்ன பண்ணும்? புடவை கடைக்கு போனா ஒருத்தி 8 மணி நேரமா புடவைய பாப்பா. நீ என்ன 100 புடவைய எடுக்க போற? ஒரு புடவை கடை பூரா அலசல். இதை விட அது மேல். அதை விட இன்னொன்னு பரவாயில்லையே, ஒட்டுக்க 4, 5 எடுத்துக்க வக்கில்லையேன்னு வருத்தம். நான் கேட்கறேன், என்ன ஏன் இந்த அளவுக்கு கூட்டின்னு போற? பணத்தை விட்டு எறிஞ்சுடுறேன். நீ போய் எதையாவது வாங்கின்னு வந்து சேரு. எனக்கு அல்சரே வந்துடும் போலாயிடுறது." மனைவியின் ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து கண்ணீர் கொட்ட துவங்கும். "என்ன மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இனிமே புடவையே வேணாம். அப்படி கேட்டா செருப்பால அடிங்க. உங்களுக்கு அல்சர் வரவானா, இதை வேணாலும் வாபஸ் பண்ணிடுங்க. காரியம் ஆயிட்டுதோ இல்லையோ, இனிமேல எப்படி வேணாலும் பேசுவேன். சரி சரி சோத்த கொட்டு. அப்பள இழவ சுட்டுட்டியா இல்லையா? அது ஆகாதுன்னு எனக்கு தெரியுமே." மத்தியானத்துக்கு கத்திரிக்காய் அப்படியே இருக்கு. பீரோல வச்சு பூட்டு. நிம்மதியா ஒரு வேளை சமைக்கிறதுக்கு துப்பு கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் தானே, கடைக்கு வந்து தொலைச்சிட்டேனே. நேத்து ராத்திரி தேங்காய் துவையல், முந்தா நாள் வத்த குழம்பு, அதுக்கு முன்ன பொரிச்ச கூட்டு, காராமணி கடலை போட்டு பூசணிக்காய் கூட்டு. நானும் ராத்திரிக்கு புது ஐட்டம் பண்ணின்னு தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் முடியல. புடவை வாங்கினதுல உங்களுக்கு எரிச்சல். சோத்துக்கு உப்பு போட்டுன்னு சாப்பிட்றவளா இருந்தா நான் இந்த புடவைய கட்டிக்க கூடாது. என்னடி மிரட்டுறியா? கட்டிக்கோ, வீசி தெருவில் எறி. நானும் பார்த்துட்டேன். நம்ம வீட்ல புதுசா ஏதாவது வாங்கிட்டா போதும், அன்னைக்கு சண்டை மண்டை உடையும், திருஷ்டி தான். அதற்குள் அவர் வயிற்றில் பாதி சாப்பாடு இறங்கி அமைதி வந்திருக்கும். பாக்கை மென்று கொண்டு வெளியே போய் விடுவார். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். "சரி சரி புடவை கடையில ஏன் அவ்வளவு நேரம்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அதுக்கு இப்படி அழுது ஆகாத்தியம் பண்ணுமா? சண்டைன்னா வயிறு என்ன பாவம் பண்ணித்து? புடவை ரொம்ப நல்லா அமைஞ்சிட்டுது. இப்ப சொல்லிட்டேன், திருப்தி தானே?" மனைவிக்கு பெரிய பாரம் இறங்கினது போல் உணர்வு ஏற்பட்டது. சமையலறைக்கு போகிறாள். சாப்பிட்டு வந்ததும் கணவன், "அந்த புடவைய எடு பார்க்கலாம்ங்கிறார்." காக்காய் பிடிக்கிறேளாக்கும். "இல்லடி, அந்த கூட்டத்துல எனக்கு ஏற்பட்ட எரிச்சல்ல நான் சரியாவே பார்க்கல." "நிஜமாவா?" அவள் பிரிக்கிறாள். அவரும் உதவி செய்கிறார். "பார்த்து பிரிங்கோ, அப்புறம் நம்மால மடிக்கவே முடியாது.
ஓ! இதான் கரையா? பேட்டோ, லேட்டோன்னு சொல்லுவியே அதானே கரை? கசக்குறல போட்டு. இந்த இன்னொன்னு காட்டுனியே அது கூட எடுத்துட்டு இருக்கலாம். இத விட அது நல்லா இருந்ததா? ச்சே! 2மே ஜோரா இருக்கு. 2யுமே எடுத்துட்டு இருக்கலாம். நாளைக்கு போய் எடுத்துன்னு வந்துருவோம். நான் நேரா கடைக்கு வந்துடுறேன். நீ நேரா அங்க வந்துடு. அப்புறம் இன்னைக்கு மாதிரி கதறுவேள். எரிச்ச குழம்பாயிடுவேள். சரி, சரி. புடவைய பத்திரமா பீரோல வை. இந்த மாதிரி மரூன் கலர் உன்கிட்ட இல்லாத தினுசு. அதத்தான் கடையிலேயே கேட்டேன். ஓஹோ! கேட்டியா? ம். உங்கள கட்டிண்டு மாரடிக்கிறேன் பாருங்கோ. எனக்கு பொறும வேணும். பொறும ரொம்ப வேணும். அவன் சிரித்துக்கொண்டு, குடும்பம்னா அப்படிதான். சரி, சரி. காலையில சீக்கிரம் எழுப்பு. ஆஃபீஸ் ஃபைல கொண்டு வந்திருக்கேன். பார்க்கணும். ஃபைல் பாப்பேளோ, எத பாப்பேளோ. நல்ல நாள் அதுவுமா வெள்ளிக்கிழமை சாயந்தரத்தில எப்படி அழ வச்சுட்டேல். நானா அழ வச்சேன். அழுதா தான் உனக்கு சந்தோஷம். அதுவும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அழறதுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கிறது. சரி, சரி. இன்னொரு சண்டை வரதுக்குள்ள விளக்க அணைச்சுட்டு தூங்குங்கோ.